student, I am Jansi Mathematics. In chapter 6 trigonometry exercise 6.1 fifth sem first point பார்க்கலாம். Prove the following identities. First point என்னன்னா secant power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta equal to 1. Actually answer என்ன வரும்னா 100 வரும். ஸோ இதுதான் LHS. ஸோ LHS எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ LHS என்னென்னா secant power 4 theta 1 minus sin power 4 theta minus 2 tan square theta. சரிங்களா? ஓகே, இந்த secant square theta reciprocal formula என்னன்னா 1 by cos power 4 theta. இது வந்து எப்படி எழுதலாம்னா 1 square. இது இந்த 4 எப்படி எழுதலாம்னா sin square theta the whole square இப்படி எழுதலாம் minus 2 tan formula என்னன்னா sin theta by cos theta. அப்போ sin square theta by cos square theta. ஸோ அங்கே வந்து சீக்கினோட ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா யூஸ் ஆகுது, டேனோட ஃபார்முலா யூஸ் ஆகுது. ஸோ மறுபடியும் இது அப்படியே எழுதிக்கலாம் 1 by cos power 4 theta. இது ஆக்சுவலாக என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா a square minus b square இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ a square minus b square என்னன்னா a plus b a minus b. அப்போ a plus b a minus b நம்ம பிரிக்க போகிறோம். அப்போ ப்ளஸில் ஒரு வாட்டி 1 plus sin square theta 1 minus sin square theta minus இது 2 sin square theta by cos square theta. இப்போ equal to 1 by cos power 4 theta 1 plus sin square theta. இதோட ஃபார்முலா என்னென்னா 1 minus sin square theta ஃபார்முலா என்னென்னா cos square theta. இது அப்படியே எடுத்துக்கோங்க 2 sin square theta by cos square theta. இந்த cos square thetaக்கு இந்த cos square theta போயிடுச்சுங்களா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 1 plus sin square theta by இங்கே ஒரு cos square theta இருக்கும், இங்கே மைனஸ் இந்த டேர்ம் 2 sin square theta by cos square theta. ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்க வேணாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணால் 1 plus sin square theta minus 2 sin square theta by டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அப்போ 1 டைம் எழுதிக்கலாம் cos square theta. இங்கே வந்து ஒரு 1 square theta, இங்கே வந்து minus 2 sin square thetaன்றது இருக்குது. சரிங்களா? அப்போ மைனஸ் பண்ணால் 1 minus இது என்ன ஆகுனா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா மைனஸ் sin square theta by cos square theta. 1 minus sin square theta ஃபார்முலா என்ன cos square theta. ஸோ இது பதில் நம்ம எதை அப்ளை பண்ண போகிறோன்னா cos square theta by டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா cos square theta. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1. ஸோ நம்ம ஃபைனலாக நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா 1 தான். ஸோ FHS ஈக்குவல் டு RHS. ஓகேங்களா? ஸோ இதிலே செகண்ட் பாயிண்ட்டு பார்த்தலாம். ஃபிஃப்த்து சம்மில் cot theta minus cos theta by cot theta plus cos theta equal to cosecant theta minus 1 by cosecant theta plus 1. இது LHS. இது எடுத்துன்னு போய் நம்ம RHS இது தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ LHS நம்ம எழுதிக்கலாம். ஸோ cot theta minus cos theta by cot theta plus cos theta. ஸோ cot theta ஃபார்முலா என்னென்னா cos theta by sin theta by sin theta minus cos theta. திரும்பி இந்த cot theta ஃபார்முலா என்னென்னா cos theta by sin theta plus cos theta. இப்போ என்ன பண்ணலான்னா cos theta, ஸோ இதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா இல்லை இதில் வந்து நம்ம எது காமனாக எடுக்கலாம்னா சாரி ஸோ இது வந்து என்ன பண்ணலான்னா 1 by sin theta. ஸோ இதில் வந்து cos thetaவை நம்ம காமனாக வெளியேற்றிட்டிங்கன்னா அப்போ cos theta வெளியேற்றினா ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 by sin theta மைனஸ் cos theta வெளியேற்றிட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 1 இருக்கும். இதே மாதிரி இதுலேயும் cos theta வந்து நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இப்போ cos thetaவை வெளியே எடுத்துட்டிங்கன்னா அப்போ உள்ளே என்ன இருக்குன்னா cos theta அங்கே போயிடுச்சு. அப்போ 1 by
sin theta ப்ளஸ் 1 இருக்கும். இந்த cos theta வந்து கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 பை sin theta minus 1 1 by sin theta plus 1 இது இருக்குங்களா. ஸோ 1 by sin theta ஓட ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா என்னென்னா cosecant theta minus 1 by sin theta ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா என்ன cosecant theta plus 1. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ ப்ரூஃப் பண்ணியாச்சு. LHS equal to RHS. நான் இப்போ ஃபார்முலா சைடில் எழுதுகிறேன். 1 by sin theta ஃபார்முலா வந்து cosecant thetaன்றதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இதில் cot thetaக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? cot theta equal to cos theta by sin theta. ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டியது cosecant theta minus 1 by cosecant theta plus 1. ஸோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.